கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்முடைய செய்தியுடைய தலைப்பு நல்ல மலை, குட் மவுண்டன். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, தேற்றிடும் தெய்வமே, திடன் தருபவரே, ஓற்று தண்ணீரே, ஓற்று தண்ணீரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே, உரர உரரரா உபரரிகரரா, பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், பயங்கள் போக்கிவிட்டீர், பாவங்கள் நீக்கிவிட்டீர், ஜெயமே வாம் வரவால், தினம் ஜபமே வாம் வரவால், ஜெயமே வாம் தயவால், நிதம் ஜபமே வாம் தயவால், பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே, அபிஷேக நாதரே, அச்சாரமானவரே, அபிஷேகநாதரே, அச்சாரமானவரே, மீட்பே நாளுக்கென, மீட்பே நாளுக்கென, முத்திரை யானவரே, எங்கள் முத்திரை யானவரே, உரர உரரரா உபர ரிகரரா, சத்துரு வரும் போது எதிராய் கொடைபிடிப்பீர், சத்துரு வரும் போது எதிராய் கொடைபிடிப்பீர், எக்காலம் ஓதுகிறோம், நாங்கள் எக்காலம் ஓதுகிறோம், எதிரியை வென்று விட்டோம், ஓ பூரா ஓ பாரா ரே பரரா ரே கரா ரே கரரா ரே பாரா ரே கரரா, அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், அயல் மொழி பேசுகிறோம், அதிசயம் காண்கிறோம், வரங்கள் பெறுகிறோம், நாங்கள் வரங்கள் பெறுகிறோம், வளமாய் வாழ்கிறோம், ஓ பாரா ரிபாரா ரிகரரா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு நல்ல மலை. இந்த நல்ல மலைங்கிறது நேற்று நான் ஆரம்பிச்சேன், அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், ஆனா பாதியில நெட்டு போயிடுச்சு. நல்ல மலை இது நான் நேற்று எப்படி இதை ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாகமம் 3வது அதிகாரம் 25வது வருஷத்துல இதை ஆரம்பிச்சோம். எப்படி ஆரம்பிச்சோம்னா, மோசே, உபாகம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய ரீரைட்டிங்னு சொல்லுவாங்க. ரீரைட்டிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தன் அனுபவத்தை ஃபுல்லா திரும்ப எடுத்து எழுதுகிறார். எடுத்து எழுதும் பொழுது ஒரு பர்டிகுலர் வார்த்தையை எடுத்து எழுதுகிறார். ஏன்னா பல மலைகள், பழைய அனுபவங்கள், பல யுத்தங்கள், பல கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் கடந்து 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 வந்த மோசே இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார். உபாகமம் 3வது அதிகாரம் 25வது வசனம், நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் நல்ல மலையையும். நல்ல தேசம், நல்ல மலை. மலையில் என்னங்க நல்ல மலை இருக்குது. இப்ப சாப்பாட்டுல பாத்தீங்கன்னா நல்ல சாப்பாடு. இப்ப ஒரு சீப்பா ஒரு ஹோட்டல்ல போனீங்கன்னா ஒரு சாப்பாடு வயிற்றுக்கு நிறைய சாப்பிட்றாப்புல ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுல டேஸ்ட் நிறைய இருக்காது, அவங்க கொடுக்குற காசு கப்பி இருக்கும். ஆனா சில ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படியே அலமோது, அந்த சாப்பாடு எக்ஸலண்டா இருக்கும், நம்ம திரும்ப சாப்பிடணும் போல இருக்கும். அதுல வேரியேஷன் இருக்கும். ட்ரெஸ், நல்ல ட்ரெஸ், சாதா ட்ரெஸ், எல்லாத்துலயும் வேரியேஷன் இருக்கும். ஒரு பியூட்டிஃபுல் ஹவுஸ், சாதாரண வேரியேஷன் இருக்கும்.
மலையில என்னங்க நல்ல மலை, அதான் நம்ம சரி. ஏன் மோசே ஒரு மலையை பார்த்து அது நல்ல மலை அப்படின்னு சொன்னார் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ மலைகள் எருசலேம் தேசத்தை சுற்றி இருக்கு. அந்த எருசலேம்ங்கிறது அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சிங்கிளா இருக்காது. வாசிப்போமா? சங்கீதம் 125 முதலாவது வசனத்துல அந்த நல்ல மலையுடைய ஆன்சர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார். புரிஞ்சுச்சவங்க? இந்த நல்ல மலைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டத்தார் இருக்காங்க. அந்த கூட்டத்தார் எப்படி இருக்க மாட்டாங்க? அசைய மாட்டார்கள். ஒரு பிரச்சனை வருது, வேதனை வருது, என்ன அதெல்லாம் அசைய மாட்டாங்க. என் இயேசு எனக்கு போதும் அப்படின்னு இருப்பாங்க. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அந்த நல்ல மலைங்கிறது யாருன்னா நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. புரியுதாங்க? அவர் பார்க்கிறார் யார் யாரெல்லாம் என்னைய நம்புறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டு போகாத ஒரு கூட்டத்தார் அவர் பார்க்கிறாரு. பார்த்து அவர்களை ஆண்டவர் சொல்றாரு தம்முடைய ஜனம். அந்த ஜனம் ஒரு பொழுது அசைய மாட்டாங்க. எது அசையாது? ஒரு பருவம் அசையாது. அதுபோல என் பிள்ளைகளும் அசைய மாட்டார்கள். சரி, ஏன் இத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நம்ம பதில பார்க்க போயிடும். சரி, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது ஒரு 100% ஒரு மனிதன், 100% மனிதன். ஆனா 100% மனிதனாக வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை நம்பணும். நாம்னா இது நம்மள சொல்றது ஆரம்பத்தில் சீஷர்கள். அந்த சீஷர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுள்ங்கிறத நம்பணுங்கிறதுக்காண்டி அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். 9:28. இங்கே நிற்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன், அதாவது தேவனுடைய ராஜ்யம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இங்க இருக்குது. அந்த ராஜ்யத்தை நாம போய் சேரணும். அதெல்லாம் போய் சேர்றதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அது என்ன பார்ப்போம். உன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகும். மரணத்தை ருசி பார்ப்பதில்லை, இது ஒரு அருமையான வார்த்தைங்க. ருசி பார்க்கிறது. இந்த மரணத்தை ருசி பார்க்க முடியுமா? பாயசத்தை ருசி பார்க்கலாம், மரணத்தை ருசி பார்க்க முடியாது. ஆனா இப்ப ஒரு அனுபவத்துக்குள்ள அவங்கள கொண்டு போறாங்க. அந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போயிட்டு அவங்க எப்ப நமக்கு மரணம் வரும், எப்ப மரணம் வரும்ட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் பேதுரு அவர் தலையை வெட்டுறதுக்காண்டி சிறைச்சாலையில போட்டு வச்சிருக்காங்க. சிறைச்சாலை இருக்கும்போது ஐயோ ஐயோன்னு ஒப்பாரி வைக்கிறாரு. ஒண்ணும் கிடையாது. அவர் ஜாலியா தூங்குறாரு. ஏன் அப்படின்னா அவர் கொஞ்ச நேரத்தை மரணத்தை ருசி பார்க்க போகிறார். ருசி பார்த்துட்டார்னா அடுத்து எங்க போவார் அப்படின்னு காட்டுறாரு என்று உங்களுக்கு சொல்லிடு. இந்த வார்த்தையை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின், ஏறக்குறைய 8 நாளுக்கு பின் அவர்கள் பேதுருவையும் யோவான் யாக்கோபை கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அந்த ஜெபம் பண்ணுகையிலே, அவர் ஜெபம் பண்ணுகையிலே அவருடைய முகரூபம் மாறிற்று, வஸ்திரம் வெண்மையாயிற்று. இது பேரு மறுரூப மலை. இந்த மறுரூபங்கிற மலை தான் நல்ல மலை. இப்ப நம்ம 100க்கு 100 ஒரு சாதாரண மனிதர்கள். 100%. எதுவரை? ரட்சிக்க வர்றதுக்கு முன்னாடி வர. ஆனா என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோமோ நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குது. இந்த நல்ல மலையில நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட கூட இருப்போம். புரியுதாங்க? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் கூட வா, நான் என்னுடைய ஒரிஜினலை காட்டு. இந்த பூமிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது 100% மனுஷனா வந்தார். ஆனா இந்த நல்ல மலையில அவர் ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை காட்ட போகிறார். இந்த தேவனுடைய ராஜ்யம்
பார்க்கிறதுக்கு ஒரு மறு ரூபம் தேவை. இன்னைக்கு பிராக்டிக்கலாக சில காரியங்கள் நான் சொல்ல போயிருக்கேன். நாம் அனைவரும் ஒரு முக மூடி போட்டுக்கொண்டு நடக்கிறோம். என்னங்க முக மூடி அவனா என்னங்க? எல்லாரும் பிரைஸ் தான். நல்லா இருக்கீங்களா? ஆனா உங்க மனைவி முன்னாடிதான் அந்த உண்மையான முகத்தை காட்டுவீங்க. இதுதான் முக மூடிங்கிறது. ஒரு பாஸ்டர் புல்பெட்ல இருந்துட்டு பிரைஸ் லார்ட், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா, பக்கத்துல கை கொடுங்க. ஆனா அவர் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்க மாட்டார். அங்க நின்று சந்தோஷமா இருக்கீங்களான்னு சொல்லுவாரு. அது ஒரு முகமூடி. பாஸ்டருடைய மனைவிட்ட கேட்டா தெரியும் அது அந்த என்ன சண்டை போடுவாருன்னு சொல்லி கேட்டுக்கோ. இதான் ஃபேக்ட். இந்த மறு ரூபம்ங்கிறது உலகத்துல மக்கள் வேஷம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இது அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது 100க்கு 100 மனிதன். ஆனா லூக்கா 9வது அதிகாரம் 27 எங்கே நிற்கிற சிலர் 3 பேர்ல தேவனுடைய ராஜ்யத்தை காணும். தேவனுடைய ராஜ்யத்தை காண்றதுக்கு அவர் எங்க கூட்டிட்டு போறாருன்னா மறுரூப மலைக்கு. அந்த மறு ரூபம் என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அந்த ஒரிஜினல் காட்டுதோ அது போல நம்ம ஆண்டவர் மாற்ற போகிறார். அவரை போல மாற்ற போகிறார். மாற்றி நம்மள ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறார். அதற்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம். இதான் நல்ல மலை. இது ஃபைனலா நாம் போய் சேர இடம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு ஓட்ட பந்தயத்தில் இருக்கோம். உங்களுக்கு நியூ இயர் செய்தி நான் உங்களுக்கு கொடுத்தேன். நாம் எல்லாரும் பந்தயத்தில் இருக்கிறோம், ஓட்ட பந்தயத்தில் இருக்கிறோம். எண்ட் முடிக்கிற இடத்தை நாம பார்க்க போறோம். பின்பு நான் பார்த்த பொழுது வெளிப்படுத்துதல் 14வது அதிகாரம் 1வது வசனம், ஏதோ சியோன் மலையின் மேலும் நல்ல மலை. இந்த மலையில நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு போய் நிறுத்த போகிறார். அவரோடு கூட அந்த கூட நிறுத்துறதற்குத்தான் அந்த மறுரூப மலையில சீசரோடு போகிறார். தனியா போலாம்ல? இல்ல. ஏன் 3 பேரை கூட்டிட்டு போகிறார்? இன்னர் சர்க்கிள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு 120 சீசர்கள் இருந்தாங்க. ஆனா 12 ஒரு சர்க்கிள், அதுக்கு இன்னர் சர்க்கிள் 3 பேர். யார் யாரும் அவரோட நெருக்கமா இருக்கிறார்களோ அவர்களா இருக்க முடியும். இப்ப என்னோட ஒரு சிலர் ஐக்கியமா இருக்க முடியாது. உதாரணத்திற்கு காணிக்கை இந்த மாதிரி பேசுறவங்களெல்லாம் என்னோட கூட இருக்க முடியாது. அவங்களே ஓடி போயிடுவாங்க. ஆனா என்னுடைய டீச்சிங்கை கேட்டு அதனால ஒரு 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 பெனிஃபிட் கிடைக்கும் அவங்களுக்கு. அதை பார்ப்போம். அவரோடு கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்ட 1,44,000 நெற்றியில் எழுதப்பட்ட நாமம். இந்த நெற்றியில் நாமம் எழுதப்படுகிறதுனா என்னங்கிறத உங்களுக்கு வாசனத்துல அர்த்த காட்டுறேன். இது கம்பாரிசன். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 4வது வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய நாமத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய ஊழியக்காரர். இப்ப பாருங்க, ஒரு க்ளோஸ் சர்க்கிள் வந்தாச்சா? இப்ப எனக்கு தெரிந்து அநேகர் ஊழியத்தை விட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு நபர், நான் பேரால் சொல்ல விரும்பல, அவர் நல்லா பைபிள் டீச் பண்ணுவார், எல்லாம் செய்வார். ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இந்த பைபிள் இதுக்கு முன்னாடியாவது அட்டன்ஸ் போடுவார், வருவார். இப்ப அதையும் நிப்பாட்டிட்டார். காரணம், இது ஒரு பின்மாற்றம். அந்த பின்மாற்றமான மக்களால அந்த 4ஆம் மலைக்கு வந்து சேர முடியாது. அவங்க பேரு, கோயிலுக்கு போவாங்க, கையில பைபிள் வச்சிருப்பாங்க. ஆனா அது ஒரு பேக் ஸ்லைட். அதனாலதான் நாமம். இப்படி இருக்கும்போது நம்ம என்ன, ஒரு வார்த்தையை மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். 4வது வசனம், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுவர்களே. ஆட்டுக்குட்டியானவர்கள் பின்பற்றுவார்கள். இதுதாங்க. அப்படியே பின்பற்றி போய் 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 நாம போய் சேர்ந்தோம். இந்த பின்பற்றுவதற்கு தேவை என்ன? அவரோட கூட இருக்கும். சரி, இது நம்ம போய் பார்க்க வேண்டிய ஏரியா. இந்த ஊழியக்காரங்கிற காரியத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தர போய், ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேவியராகமம் 25வது அதிகாரம் 55வது வசனம், இஸ்ரேல் புத்திரர் என் ஊழியக்காரர்கள்,
இஸ்ரேல் புத்திரர்னா இஸ்ரேல் தேசத்துல பிறந்த அத்தனை பேர் எனக்கு ஊழியம் செய்யுங்கிறார் ஆண்டவர். புரியுதாங்க? நான் நேற்று இந்த நெட்டு போன உடனே கொஞ்சம் சேட் ஆயிட்டேன். ஐயோ அந்த மெசேஜை முடிக்க முடியல. ஆனா அன்றையும் தேவனுடைய தீர்மானத்தபடி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பவர்கள் சகலமும் நன்மைக்கிறது. நெட்வொர்க்ல சோஸ்திரம் சொன்னேன். ஆவியினார் எனக்கு இத ஃபுல்லா விளக்கம் பண்ணி சொல்லு. இது என்னது இந்த தடன்னு ஓடுறது அந்த சொல்லிலாம் கிடையாது. நல்ல மலையை நல்லா விளக்கமா சொல்லு. ஏன் நல்ல மலைன்னு சொல்லி எனக்கு உறுதிப்படுத்தினார். அதனால இன்னைக்கு செய்தி வழக்கமா நான் உங்களுக்கு ரெகுலரா ஒரு எபிரேய வார்த்தை அல்லது கிரேக்க வார்த்தையை சொல்லி கொடுத்துட்டு அந்த வசனத்தை விளக்கப்படுத்திட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு பாருங்க ஒரு வித்தியாசம். எப்பவுமே ஆவியானவர் வழி நடத்தும் போது அது ஆச்சரியமா இருக்கும். காரணம் ஊழியம். பாருங்க, அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. என் ஊழியக்காரர் எனக்கு ஊழியம் செய்யணுங்க. அநேகர் ஊழியம் செய்யறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஊழியம் செய்யும் பொழுது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். சரி, அதான் அவர் கொடுப்பாரு, மனுஷங்களால கொடுக்க முடியாது. ரைட். யாத்ராகமம் 19வது அதிகாரம் 5வது வசனம். யாத்ராகமம் 19:5. இப்பொழுது நீங்கள் என் வார்த்தையை உள்ளபடி கேட்டு என்னோடபடி கை கொண்டு. இப்ப ஒரு கண்டிஷன் வந்துருச்சு. நமக்கு கண்டிஷன் பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா நல்ல மலையில போய் சேர்றதுக்கு கண்டிஷன் தேவை. ஊழியக்காரராக இருக்கிறதுக்கு கண்டிஷன் தேவை. இங்க ஆரோக்கியராஜா நான் பார்க்கும்போது எனக்குலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்ப காலத்துல அவருடைய ஸ்டைலை பார்க்கணும். நான் இப்பயும் அப்படி தான் வருவார், இல்லை நான் சொல்லலை. ஆனா அந்த பழைய அன்னைக்கு உள்ள ஆரோக்கியராஜுடைய ஸ்பீடு இறங்கிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் டக் பண்ணிட்டு அந்த செல்போன் பவுச் அப்படி முன்னாடி இருக்கும். அப்படி வந்து ஸ்டைலாக வருவார். என் ஹைட்டு தான் இருப்பார் அவரு. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்சேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது அப்படி இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு. அது என்னன்றது ஆண்டவருக்கும் அவருக்கு தான் தெரியும். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீங்களே எனக்கு சொந்தமா இருக்கு. சகல ஜனங்களை பார்க்கிலும் உலகத்துல கோடான கோடி கோடீஸ்வரர்கள் இருக்காங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனா அவர்களை பார்க்கிலும் நீங்கள் சம்பத்துனா சொத்து. ஆராசம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். அந்த அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இங்க ஆசாரியுடைய ராஜ்யங்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராஜ்யத்துல இந்த ஊழிய செய்யறவங்களுக்கு ஆண்டவர் ஸ்பெஷல் பிளேஸ் வச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? God bless you. நல்லா கேட்டுங்க. தேவனுடைய ஊழியம் செய்ற மக்களை ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் காண்பீர்கள். ஆனா இங்க நம்ம பார்க்கிறது ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதி. ஆசாரிய ராஜ்யம்னா யார்? நாம தான். சரி, வசந்த போமா. 1 பேதுரு 2வது அதிகாரம் 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்துள்ள புண்ணியங்களை அறிவிக்கும்படி. ஆண்டோடைய காரியத்தை அறிவிக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் அந்த கிருபையை கொடுக்கிறாரு. சொல்லிட்டு சொன்னா 19 வருஷங்கள் அப்படி திறந்து மூடுறதுக்கு முன்னாடி வருஷங்கள் ஓடி இருக்கு. நான் 2 ரசிக்கப்பட்டு வருஷங்கள் ஓடி ஆண்டவர் மகிமையாக நாங்களை வச்சிருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அறிவிக்கும்படி பரிசுத்த ஜாதி, ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம். ஒரு கூட்டத்தை பார்க்கிறாரு. இந்த ராஜரீகமான ஆசாரியர் கூட்டத்திற்கு ஆசாரியருக்கு ஒரு ராஜ்யம் வச்சிருக்காரு. ஆச்சரியமான ஆசாரியர் ராஜ்யம். எனக்கு ஆசாரியர் ராஜ்யம் சின்ன ஒரு ஆழமான ஒரு வார்த்தை பாருங்க. தேவனுடைய ராஜ்யம் நமக்கு தெரியும், பரலோக ராஜ்யம் நமக்கு தெரியும். இது ஆசாரியர் ராஜ்யத்துல அங்க போய் யார் யாரெல்லாம் எனக்கு ஊழியம் செய்திருக்காங்களோ அவங்கள என்ன செய்வார்? பார்ப்பார். இவங்களை ஆண்டவர் வித்தியாசமாக பார்ப்பார் அப்படின்னு பைபிள் சொல்லுங்க. வித்தியாசமாக எப்படி வித்தியாசமாக பார்ப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்கியா
3வது அதிகாரம் 14 என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடைய சம்பத்து சொத்து. நம்மள ஆண்டவர் பார்க்க ஒரு சொத்தா பார்க்கிறாரு. நம்ம காரை ஒரு சொத்தா பார்ப்போம், நகை எக்ஸெட்ரா 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 சொத்து. ஆனா யாரன்னா என்று சேன் கர்த்தர் சொல்கிறார், ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பேன், அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிற வித்தியாசம். துன்மார்க்கனையும் நீதிமானையும் ஆண்டவர் ஒரே மாதிரி பார்ப்பாரா? சான்ஸே கிடையாது. துன்மார்க்கனை பார்த்தா அப்படியே எரிச்சு துளதி போட்டுவாரு. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பரிசுத்த ஜாதி ராஜரீகமான ஆசாரியர் கூட்டம், ஆசாரியர் ராஜ்யத்துல யார் யாரெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் வித்தியாசமா பார்க்கிறோம். அது நல்ல மலையில ஒரு நல்ல இடத்த கொடுப்பார். ஒரு உதாரணத்திற்கு எகிப்து பெரிய இடம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அங்க ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது, கோசேன். யோசேப்பு சொல்றாரு, அதை கேளு, இந்த பசங்களுக்கு தெரியாதுல்ல, கோசேன்னு ஒரு தேசம் இருக்குன்ற ராஜாக்கு என்னை கேட்கறதா வச்சுக்கோ, ஓ எல்லாமே இன்னைக்கு நாங்க நிக்கிறது உன் தம்பினால்தான் வச்சுக்கோ. எப்படி கோசேங்கிற ஒரு தேசத்தை ஈஜிப்துல ஆண்டவர் வச்சாரு, அது போல இந்த நல்ல மலையில ஒரு ராஜ்யம் இருக்கும். இந்த ராஜ்யம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வர்களுக்கு மாத்திரம் அது கிடைக்கும். சரி, வெளிப்படுத்த 1வது அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மளை கழுவி துன்மார்க்கனை நீதிமான மாத்திட்டாரு. தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியமாக்கள். ராஜாக்கள் பிளஸ் ஆசாரியர். இந்த ஆசாரியர்ங்கிறது இந்த பூமியில நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. நல்லா இருக்குங்க, 2 ஊழியர் இருக்கு. ஒன்னு ராஜா, இன்னொன்னு ஆசாரியர். நான் உங்களுக்கு ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு பாஸ்டருடைய காசட், அப்பெல்லாம் நான் காசு கொடுத்து நான் விலைக்கு வாங்குவேன் காசட்ஸ். அதுல ஒரு பாஸ்டர் இந்த வசனத்தாருக்கு எப்படி விளக்கம் கொடுத்தார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த 1000 வருட ராஷ்டிரத்துல ஆண்டவரே எனக்கு 6 மாசம் ராஜரீகம் ஆசாரிய ஊழியம் என்ன ஆண்டவர் தரிசிக்க முடியும், 6 மாசம் நான் ராஜாவா இருப்பேன் அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னாரு. ஆனா அன்னைக்கு எனக்கு அது பெருசா தெரிஞ்சது. ஆனா இப்ப ஆவியானவர் வேற மாதிரி விளக்கம் கொடுக்கிறார். அது என்ன நான் சொல்றேன். 2 வகையான ஊழியத்தை கொடுக்கிறார். ஒன்னு ராஜா, இன்னொன்னு ஆசாரிய ஊழியம். நீங்க பைபிளை எவ்வளவு நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. 100க்கு 100 நம்புறவங்க மாத்திரம் அதை கேட்கணும், எல்லாரும் கேட்கக்கூடாது. அப்ப இந்த பூமியில நம்ம வாழ்ற வர, நம்ம நாசில சுவாசம் இருக்கிற வர நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்றீங்க, ஆசாரி ஊழியம் செய்றீங்க, அவரை துதித்து கொண்டே இருக்கிறீங்க, ஊழியம் செய்து கொண்டே இருக்கீங்க. இங்க நீங்க அதை செய்து முடிச்சிட்டீங்கன்னா நல்லது. உண்மை முத்தமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், உன்னை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவேன் ஆடை கூட்டிட்டு போயிடும். இல்ல எனக்கு நான் இங்க சும்மா தான் இருப்பேன், ஆனா எனக்கு நீங்க ராஜ்யம் தரணும், சான்ஸே கிடையாது. சரி, இப்ப 2 ராஜாக்கள் எடுத்துக்கோங்க. ஆசாரிய ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டீங்க, ஆசாரிய ஊழியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 27வது வசனம். இப்ப இந்த சிங்கங்கள் ஊருக்குள்ள மக்களெல்லாம் அடிச்சு சாப்பிடுது. அப்ப அந்த ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அசிரிய ராஜா, ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதியான அசிரிய ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்துக் கொண்டு போவர்கள், அவர்கள் அங்கே குடியிருக்கும்படி அவர்கள் அந்த தேசத்தில் தேவனுடைய காரியத்தை குறித்து போதிக்க கடவன். என்ன அருமையா சொல்றது யாருங்க, புறஜாதியான்னு சொல்றாங்க. ராஜா ஆசிரியன் ராஜா சொல்றான், அவன் ஒரு ஆசிரியன் ஒருத்தன் இருந்திருப்பான்ல, அவனை கூட்டிட்டு வரான். அவன் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கான், போதிக்கிறான். 28 அந்தபடி அவர்கள் சமாரியாவிலிருந்து
கொண்டு போயிருந்த ஆசாரில் ஒருவனை வந்து பெத்தேலிலே குடியிருப்பிட்டு கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவருக்கு போதித்தான். அப்ப ஆசாரிய ஊழியை நீங்க செய்யணும்னா போதிக்கணும், டீச்சிங். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இந்த உலகத்துல நமக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா எல்லாத்தையும் நீங்க சகிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன கொடுப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 2 தீமோத்தேயு 2:12 பவுல் சொல்லுகிறார், அவரோடு கூட யாருங்க, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். பாடு கஷ்டங்கள் வரும்போது நீங்க கூட இருந்தீங்கன்னா அவர் வந்து தெரியும். தலையில இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுக தெரியும். எனக்கு குறுக்கொலி இருக்குது, அவருக்கு தெரியும். இதோட நான் ஊழியத்துக்கு போறேன், அவருக்கு தெரியும். அவர் பார்க்கிறாரு, இவன் ஒரு ஆர்த்தோபெடிஷியன், குறுக்கொலி இருந்தானா ஒரு டிராக்ஷன் போட்டு படுக்கிறானா, ஊழியத்துக்கு போறானான்ட்டு. அப்ப அந்த நேரத்துல நீங்க எடுக்கிற முடிவு தான் ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணுவார். சரி, லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனம். 22:28 நல்லா கேட்டோங்க. இது மத்தேயுல கிடையாது, மார்க்ல கிடையாது, லூக்கால மாத்திரம் இருக்குது. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளை என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே, ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தவரை நானும் உங்களுக்கு இருக்கு. என் ராஜ்யத்திலே நீங்கள் பந்தி. என் ராஜ்யத்துல ஒரு டிவிஷன் இருக்குது, அது என்னன்னா ஆசாரிய ராஜ்யம். அங்க ஊழியம் செய்றவங்க, டீச் பண்றவங்க அங்க போயிடணும். இதுதான் என்னுடைய விசுவாசம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 21வது வசனத்துல, நான் பிதாவோடு சிங்காசனத்தில் இருக்கிறது போல நீங்களும் என்னோடு கூட அமர்ந்திருக்க அருள் செய்வேன். நீங்க கூட உட்கார்ந்திருக்கலாம், அது ஆளுகையில பங்கு கொள்ளலாம். ஆனால் பாதை கடினமான பாதை. கடினமான பாதை உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? பிடிக்காது. ஆனா என் வேதம் அது பாதை கடினமாக தான் இருக்குன்னு சொல்லி என் வேதம் சொல்லும். வெளிப்படுத்த அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல 14:22 சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைக்கக்கூடிய அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். அநேக உபத்திரம். இந்த அநேக உபத்திரம்னு போட்டாச்சுன்னா நம்பர்லெஸ். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வகையான உபத்திரம் வரும், சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த பாடு, கஷ்டம், வேதனைகள் எல்லாம் நமக்கு தேவை. எதற்காக? நம்மள ஒரு புடம் போடுறாரு, ஒரு பாதையில கொண்டு வர்றாரு. கஷ்டமான பாதையில் வழியாகத்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரும். நெட்டு ஆஃப் ஆகும்போது ரொம்ப வருத்தப்பட்டேன் நான். ஆனா இன்னைக்கு என்னுடைய இருதய திறந்து அந்த செய்தியை சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறேன் ஐயா. நல்லா மலைங்கிற ஒரு செய்தி நேர்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஐயா, எல்லோரும் ஒருவர் கூட அந்த நல்ல மலையில் வராமல் இருக்கக்கூடாது ஐயா. பிள்ளைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.